Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு variety of fruits and custard powder யூஸ் பண்ணி fruit custard recipe தான் பார்க்க போறோம். இந்த custardல ஒரு secret ingredient add பண்ண போறேன். அது என்னன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேஸ்டியான custard recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த custard recipeக்கு first 500 ml whole milk எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 50 ml cold milkல 2 tablespoon vanilla custard powder சேர்த்துட்டு lumps இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி mix பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம தனியா இப்ப எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 500 ml milk நல்லா பாயில் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மில்க் நல்லா பாயில் ஆனதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டி வச்சு நல்லா கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணலைன்னா அது லம்ஸா ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ 1/4 கப் சுகர் ஆட் பண்றேன். இந்த அளவுக்கு சுகர் சேர்க்கும்போது நல்ல ஸ்வீட்னஸோட தான் நம்ம கஸ்டர்ட் இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கேற்ப கூடவோ குறையவோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்டோட பேஸ் ரெடி ஆயிட்டது. நெக்ஸ்ட் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 1 tablespoon vanilla extract ஆட் பண்றேன். இது ஆட் பண்றனால நம்மளோட கஸ்டர்ட்ல ஒரு ரிச் வெனிலா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சில ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பனானா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். நம்ம கஸ்டர்ட்ல எந்த ஃப்ரூட்ஸ் சேர்க்கிறோமோ இல்லையோ இந்த ஆப்பிள் அண்ட் பனானா சேர்க்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஒரு மேங்கோ, எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பதிலா நீங்க பைனாப்பிள், பொமக்ரேனேட், கிவி அதே மாதிரி எந்த சீசனல் ஃப்ரூட்ஸும் உங்க சாய்ஸ்க்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கப் ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கிறேன். கிரேப்ஸ், கடைசியா கொஞ்சம் டேட்ஸ். நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் இந்த கஸ்டர்டில் சேர்க்கறனால டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு ஹெல்த்தி டெசர்ட் ரெசிபியாகவும் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. கஸ்டர்ட் நல்லா சூடு ஆறுனதும் 1 scoop ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். இதுதான் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்து இந்த கஸ்டர்டை பண்ணி பாருங்க. அதோட டேஸ்ட் வேற லெவல் தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டர்ட்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நான் ஷேர் பண்ற இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி என்னோட கிட்ஸுக்கு பிடிச்ச ஃபேவரட் டெசர்ட்டும் கூட. நெக்ஸ்ட் கிளிங் ரேப் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் 2 to 3 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடும். நீங்களும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியை உங்க ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ see you next time.